ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் சேனல். இந்த சேனலில் நாம் இப்போ ஒரு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் டைமண்ட் 4க்கு அப்புறம் இல்லைனா ஒரு ஹீரோய்க்கு அப்புறம் எப்படி ப்ரோ ஜெயிக்கிறது, எப்படி பேர் நிறைய மேட்ச் எப்படா புஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மேட்சை பார்த்து நீங்களே படிச்சுப்பீங்க. நான் ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயர் கூட போகிறேன்னு சொல்லி ப்ரௌன்ஸில் எவனாவது இறங்கினா அவன் செத்தான். ஏன்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக வருவாங்க. வாடா முன்னாடி வாடா. ஐயோ நெட்டில் அது போச்சு போச்சு, இறங்கு, ஓடு 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 நெட்டு. ஐயோ பார்த்தீங்க, ரொம்ப தான் லேக் அடிக்குது. ஏன்டா இப்படி பண்ணுதுன்னு எனக்கே கடுப்பாயிருது. போட்டானுங்க மச்சான்ஸ். நான் கொஞ்சம் டிலேயில் இருப்பேன், நீங்கள் வந்து அடிச்சிருக்கீங்களா? ஐயோ ஃபிஸ்டா அவனுக்கு தைக்கிட்ட யாருக்கிட்ட? நான் எல்லாம் பிறக்கும் போதே ப்ரோடா. ஐயோ எப்போ போட்டது எப்போ வருங்க. இந்த நெட்டு லேக் ஆகிறத கண்டலி எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா ப்ரோஸ்? ஃபஸ்ட்டு மேட்ச்சு நீங்கள் ஃபிஸ்ட்டு பண்ணுறனால செகண்ட் மேட்ச்சு நீங்கள் ஃபஸ்ட் மேட்ச் நீங்கள் ஜெயிச்சிட்டா கூட செகண்ட் மேட்ச் இவ்வளோ கொஞ்சம் கன்னெல்லாம் எடுத்துலாம். ஃபஸ்ட் மேட்ச் என்ன ஃபேஸ் பண்ண தெரியாது. இல்லைனா அங்கே இருக்க 4 பேருமே என் கையில் செத்துருப்பாங்க. இந்த நெட்டு லேக் ஆகுறனால நம்ம புஷ் தான் பண்ணணும். சைடில் இருந்துட்டு ஒரு மறைவான இடத்துல இருந்துட்டு இப்போ இறங்கி அடித்து அவங்க முன்னாடியே சாக வேண்டியதுதான். ஆனால் மேலே ஏறிட்டானுங்க, எல்லோரும் மேலே ஏறிட்டானுங்க. சீக்கிரம் மேட்சை முடிங்கடா. வீடியோ லேட்டாக இருக்கு, டிலே ஆகிட்டு இருக்கு. வரம் ப்ரோ, எவன்டா அவன்? என்னடா இவ்வளோ அடி போட்ட போகிற சாகாமல் இருக்கலாம். வரேன்டா. யார்கிட்ட பிறக்கும் போதே கிராண்ட் மாஸ்டர்டா டேய். அவன் நான் அடிச்சவன்டா டேய். நான் அடிச்சு M10 பரவாயில்ல. ஷார்ட் கன்னில் M10 ஹெட் ஷாட் சூப்பராக போடுங்க. கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். என்ன அடிக்கிறான்? இவன் என் கையில் சித்தான்டா. அவனை நான் தாண்டா போடுவேன். இவன் மேலே இருக்கிறான்னு நினைக்கிறேன்டா. அடுத்த மேட்ச் AW பற்றி ஒரு சின்ன ட்ரிக்கு போடலான் இருக்கேன். கவனமாக பாருங்க. ஆஹா 351. கொஞ்சம் கொஞ்சமாக 200க்கு வந்துருங்க. ஐயோ என்னடா கூடுது? கூடாத. ஐயோ உள்ளே போ. அப்பாடா, இந்த மேட்ச் போக்கோ. டேய் அண்ணா நிற்கிறான்டா. டேய் அங்கே பாரு, இங்கே பாரு நிற்கிறான். இறங்கி அடிக்கிறான். நான் வந்துட்டேன். அம்மு சாவுடா. சுத்தம் டேய். இவ்வளோ அடிச்ச போகிறோம். புல்ஷிட் மாட்டிச்சாணி. அடிங்கடா, வானம் பார்க்குறானுங்க. போடு. ஐயோ போடு.
செத்து செத்து ஓடு 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 போட்டுட்டான் சிங்கக்குட்டி போடுறா சூப்பர்றா காட்டு பூச்சி கைதட்டு போதும் சூ பொண்ண வெளியே வைக்கிறாடா ஐயோக்கா ராஸ்கல் மாதிரி குப்பிட் ஸ்டார் ஓ அரபி ஆஹா குப்பிஸ்கார் M4A1 எது நல்லா அடிக்குது ஒரு கம்பேரிசன் கொடுக்கட்டா குப்பிஸ்கார் தான் மாசம் அடிக்கும் ஏன்னா M4A1க்கு அவ்வளோ ரேட் ஆஃப் ஃபயர் இல்லை ஆனால் குப்பிஸ்காருக்கு ரேட் ஆஃப் ஃபயர் சாதா ஸ்கார்லேயே இருக்குது அதுக்கு ஸ்கின் இல்லாமலே அதுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் நிறைய இருக்கனால அதுக்கு ஸ்கின் இருக்கும்போது இது என்ன ஸ்கின்னு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் தானே டேய் இந்த ஸ்கின்ல ஏன்டா நான் வரதுக்கு முன்னாடியே போட்டு தொலைகிறீங்க நான் என்ட்ரி ஆகிட்டேன் வெயிட் பண்ணி ஷார்ட் ரேஞ்சுக்கு ஒரு கன்னி கிடைச்சிட்டு கிளாஸ் ஸ்குவாடில் எப்போவுமே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளேயராக இருக்கணும் ஸ்ட்ராட்டஜிக்குனா உங்களுக்குன்னு ஒரு கேமிங் ஸ்பிரிட் இருக்கணும் அது என்னது அது பேர் என்னடா ஐயோ டக்குன்னு வாயில் வரல டக்குன்னு சொல்கிறா உங்களுக்கு இன்னைக்கு கேமிங்கில் சூப்பர் இல்லை அப்படி இல்லை கேமிங்கில் என்ன தப்பு சொல்கிற கட்டுப்பூச்சி வராண்டா பக்கத்தில் போகாதீங்க ஏதோ ஒரு நல்ல கண் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் அதான் சொன்னலடா நல்ல கண் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் இவன் இப்போ ஏன் டீம் இல்லையா நான் ஏன் டீம் நினச்சிட்டு இருந்தேன்டா இவ்வளோ நேரம் சாத்துடா இருந்து பார்த்துட்டு இருக்க எடுத்து சாத்தி விட்டு சந்து குண்டில் சிதற விட யூவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் மொக்கையாக விளையாடுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ஆனில் தானே இருக்கு